Hey you guys, so welcome back to my channel. So இப்போ நாம என்னன்னா மணி வந்துட்டு 7:30. இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a day in my life in Pearl. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வீக் இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வீக் இன் Pearl. ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் அதெல்லாம் நடக்காது. ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு Powow அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு எப்படின்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு என்னென்ன ஒர்க் ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா பப்பெட் மேக்கிங், ஆரிகாமி, அப்புறம் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதில் எப்படின்னா லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் சூஸ் பண்ணேன். அது எப்படின்னா ஹீலிங் த்ரூ ஆர்ட் அண்ட் டான்ஸ் ஃபார்ம், லைக் நான் டாமினன்ட் ஹேண்ட் வச்சு கண்டினியூஸ் லைனில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ஃபேஸை வித்தவுட் சீயிங் த பேப்பர் வரையணும். அதுக்கப்புறம் கைடட் மெடிடேஷன், அப்புறம் ரிலீஸிங் த ஸ்ட்ரெஸ் இன் ஆர் பாடி த்ரூ டான்ஸ் வந்துட்டு மியூசிக்லாம் இல்லாமல் ஜஸ்ட் லிசனிங் டு அவர் மைண்ட் அண்ட் டான்ஸிங். அந்த மாதிரி லைக் ஜியாமெட்ரிக்காக ஸ்டிஃபாக இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோவியாக பண்ணுறது. அண்ட் அது எப்படின்னா நம்மளோட ஏர் தான் கேன்வஸ் அண்ட் நம்ம பாடி தான் ப்ரஷ். அந்த மாதிரி ஸோ நம்மளுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக போகணும்னு தோணுதோ அவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட ஒர்க் ஷாப். நிச்சயமாலுமே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நேற்றுக்கு வந்துட்டு நான் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணேன். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு என் விஷன் போர்டையும் நான் காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மணி இப்போ 7:30. நான் 6லேருந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு மியூசிக்கே இல்லாமல் நான் பரதமும் கொஞ்சம் அந்த லிஸ்னிங் டு அவர் பாடி அந்த ஒரு ஃப்ளோவியாக அப்படியே ஆடுற மாதிரி பரதம் நான் ஒரு ஃபியூஷன் மாதிரி நான் பண்ணியிருக்கேன், எந்த மியூசிக்குமே இல்லாமல். அதுதான் நான் அன்றைக்கும் பண்ணேன். லைக் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் மேக் பண்ணணும், ஆனால் அது ஃப்ளோவியாக இருக்கணும், லைக் லிசனிங் டு அவர் பாடி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் பரதமையும் இன்னொன்னையும் லைக் அந்த மாதிரி ஹீலிங் தெரப்பியூட்டிக் டான்ஸையும் கலந்து ஒரு ஃபியூஷன் பண்ணியிருக்கேன். அதை இன்னைக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எவ்வளோ பேருக்கு முன்னாடி அதெல்லாம். ஸோ இதுதான் இப்போ என்னென்னா நம்ம போய் கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு இன்றைக்கி நான் உங்களையும் சேர்த்தி காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ இதுதான். மற்ற ஒர்க் ஷாப்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாடி பர்கஷன்ஸ். அது எப்படின்னா பாடி வச்சு இந்த மாதிரி சவுண்ட் மேக் பண்ணுறது தான் பாடி பர்கஷன்ஸ். அதனால் ரொம்ப அதுலேயும் க்ரியேட்டிவாக நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் கார்ட்டூன் மேக்கிங் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு கார்ட்டூன் மேக்கிங் தான் போகலான்ட்டு இருந்தேன், ஆனால் அது ஃபில் ஆயிடுச்சு. அதனால நான் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதுதான். அது போக ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு எங்களுக்கு குளோபல் வீக். 4 ஃபேஷன் கேபிட்டல்ஸ், நியூயார்க், பாரிஸ், மிலான், அப்புறம் லண்டன். ஸோ இந்த 4 ஃபேஷன் கேபிட்டல் பேஸ் பண்ணி எங்களுக்கு இந்த ஒரு ஒர்க் ஷாப்ஸ் இருந்துச்சு. மார்னிங் செஷன் அட்டன் பண்ணலாம், இல்லை ஈவினிங் செஷன் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு சும்மா அங்கே இருக்க கல்ச்சர், அப்புறம் அங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அதெல்லாம் பற்றி லிட்ரலாக நான் நியூயார்க் சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால ஒரு நியூயார்க் பர்சனையே கூப்பிட்டு வந்து தே மேட் ஹிம் ப்ரெசென்ட் அண்ட் ஸ்பீக். அப்புறம் ஹீஸ் சாங் அ சாங் ஃபார் அஸ். அந்த மாதிரி போச்சு. செகண்ட் டே வந்துட்டு என்னன்னா இந்த ப்ராட்வேலலாம் இந்த தேட்ரிக்கல் மேக்கப் போடுவோம்ல, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டி மெட்காலாலலாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்கல்ல பயங்கரமாக, ஸ்டோன்ஸு அது இதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் நான் அந்த பிக்சர் இங்கே எங்கேயாச்சும் அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணோம். செகண்ட் டே அதான் ஒர்க் ஷாப். அது எப்படி பண்ணுறதுன்னா அது ஒரு டீம் ஒர்க். ஸோ எல்லாத்தோடதையும் கலந்து ஒரு கலவையாக வந்துருச்சு எங்கள் மேக்கப். அப்புறம் தேர்ட் டே நேற்றுக்கு வந்துட்டு நாங்கள் க்ரெப் பண்ணணும். அதில் ஆரஞ்ச் சாஸு அது இதுலாம் ஊற்றி பண்ணணும். எனக்கு ஆனால் நான் சுத்தமாக எனக்கு ஆரஞ்ச் சாஸ்லாம் பிடிக்காது. அதனால எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நான் ஒரு பைட் மட்டும் எடுத்து நான் பண்ணினேன், ஆனால் சாப்பிடல, வேற ஒருத்தங்க கொடுத்துட்டேன். லாஸ்ட் ஃபைனல் டே இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா மார்னிங் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி சொல்லிடுறேன், அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு மூவி ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம 4 இந்த ஃபேஷன் கேபிட்டல்ஸில் ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸில் நேற்றுக்கு நாங்கள் க்ரெப் பண்ணணும். நியூயார்க்கில் கப் கேக் ஃப்ராஸ்டிங் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு இடத்துல சாலட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க, சும்மா கோல்ட் சாண்ட்விச். இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு சிட்டியிலேருந்தும் ஒரு மூவி போடுவாங்க. அதுதான் இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் செஷன். நான் இப்போ போய் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் உங்களையும் கூப்பிட்டு போகிறேன். பை பை. ஸோ இதுதான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், பராத்தா அண்ட் ராய்த்தா. டெய்லி நான் தயிர்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இதுதான் டடா. ஸோ இதுதான் வந்துட்டு ஹேர், பாதி ஃப்ரெஞ்ச் பிரைட், அப்புறம் ஃப்ரீ ஹேர், அப்புறம்
இதுதான் வந்துட்டு மேக்கப். லிப்ஸ்டிக் எதுவுமே போடல, சும்மா ஃபேஸ் மேக்கப் மட்டும் போட்டு ப்ளூ கலர் ஐ ஷேடோ போட்டு ஐ மேக்கப் முடிச்சுட்டு போட்டு வச்சாச்சு. குர்த்தி அண்ட் டாப் இன்னைக்கு. ஸோ இதுதான். வாங்க இப்போ நம்ம காலேஜ் போகலாம். 9:16 ஆகிடுச்சு. இப்போ நான் ஓடணும். வந்துட்டோம், உள்ளே போக போகிறோம். ரூம் நம்பர் 305. 9:31, 1 minute லேட்டு. உள்ளே போக வேண்டியது தான். ரிஹார்சல் போயிட்டு இருக்கு. இப்போ காலேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகி நான் திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு ஃபேஷன் எமர்ஜென்சி டிஷர்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பார்த்து லெகின் குத்தி போட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஜீன் போட்டுட்டு திருப்பியும் காலேஜ் வரணும். படி ஏறிட்டு இருக்கேன். இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணோன்னா, எப்பவுமே பேக்கில் ஒரு பேண்ட்டை வச்சுக்கணும்னு லேர்ன் பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் மாற்றிட்டேன். அவுட்ஃபிட் ஸ்க்ரன்ச்சீஸ், க்ராக்ஸ், அப்புறம் வந்துட்டு ஜீன்ஸ், அப்புறம் இதான் டிஷர்ட். Powow 2023 பின்னாடி அப்படி இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் நான் ஒரே ட்ரெடிஷ்னலாக ஃபுல் மேக்கப் ஆன்லாம் வந்தேன். அப்புறம் இப்படி மாறிடுச்சு. ஓகே, லஞ்சுக்கு வந்துட்டு KFC பாப்கார்ன் பிரியாணி. இதுதான் எங்களோட விஷன் போர்டு அண்ட் ஸ்டாஃப். இதெல்லாம் ப்ரஷ்ஷு எல்லாம் பண்ணது. இதுதான் என்னோடது. அங்கே அந்த கேக்டஸை காணோம். எனக்கு ஆக்சுவலி இந்த பட்டர்ஃப்ளை திங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நார்மல் ஷீட் தான், ஆனால் அதை டபுள் சைட் டேப் வச்சு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதுதான் என்னோட விஷன் போர்டு. பயங்கரமாக பசிச்சுன்னு சொல்லி ஒரு சாக்லேட் ஷேக் குடிக்கலான்னு வந்தேன். இது வந்துட்டு கார்ட்டூன் மேக்கிங் ஒர்க் ஷாப் அவங்க பண்ணது. இதில் வந்துட்டு ஒன்று ஒன்று இமேஜின் பண்ணுங்கள் அந்த மாதிரி போட்டு ஒன்று ஒன்றும் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், டே வந்துட்டு டன் அண்ட் டஸ்டட். என்னோடய பரதமாடல, ஆனால் என்னோடய மிரர் ஒர்க் நாங்கள் பண்ணணும், அது மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. மண்டேலேருந்து நார்மல் கிளாஸஸ். ஸோ இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். சட்டா, பை பை.